சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார். சரவண பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக உருமாறின. உடனே அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வந்தார்கள். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த 6 குழந்தைகளையும் கந்தன் என்று அழைக்கப்பட்டார்கள். கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார். முருகன் ஆண்டிக்குளத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் கொடுத்து அவருக்கு ஆசி வழங்கினார். ஞானவேல் வழங்கிய திருநாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. 6 படை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.